பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் காம்பினேஷனில் 2 ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கியிருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு, 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இந்த காய்கறிகளை வதக்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டு இந்த காய்கறிகளை வேக விடலாம். இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்ததும் ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இந்த சாம்பார் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததும் நம்ம தாளிப்புக்காக எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி குக்கரில் அரிசி பருப்பு சேர்த்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதோட இந்த சாம்பார் மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் வித் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோம்போ ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென்